யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் ஒருமைப்பாட்டில் தேறி இருக்கும்படி நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி செய்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்திருப்பார் என்றால் அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். ஆமென். நம்முடைய ஜெபத்திற்கே அவர் பதில் தருவார் என்றால் அவருடைய ஜெபம் வீண் போகுமா இல்லையா? ஒரு நாள் வீண் போகாது. ஆமென். அவர் இந்த ஜெபத்தை செய்தனால தைரியமா சொல்லலாம், ஆண்டவர் நமக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஒரு மனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். 21ஆம் வசனத்தின் கடைசியில் அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க, அவருக்குள் நாம் ஐக்கியமாயிருக்க, அவருக்குள் நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஒன்றாயிருக்கிறது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், ஸ்தோத்திரம், அந்த திரித்துவ தேவன் ஒன்றாயிருக்கிறார்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனதை விரும்புகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு மனதை விரும்புகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் ஒருமனப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது ஒரே இருதயம் ஒரே மனம். ஸ்தோத்திரம். ஒரே இருதயம் ஒரே மனம். அதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஒரு மனதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஒரு மனதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் சில காரியங்களிலிருந்து ஆவியானவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒரு மனதை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர், ஸ்தோத்திரம், ஒன்றாய் இருக்கிறார். அவரிடத்தில் பிரிவினை இல்லை. ஆண்டவர், ஸ்தோத்திரம், திரித்துவ தேவன், அவர்களிடத்தில் பிரிவினை இல்லை. ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரே இரட்சகரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதான் அந்த ஒருமைப்பாடு. ஒருவரே கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒருவரே கர்த்தர். வேதத்தில் இன்னும் நம்ம வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இந்த சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். நம்ம எல்லாரும் பாடி ஆஃப் கிரைஸ்ட், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரே சரீரம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம்.
நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் பல்வேறு அவயவங்களாக இருக்கிறோம். பல்வேறு அவயவங்களாக நாம் இருக்கிறோம். 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய பிரிவிலேஜ், ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களில் நாம் ஒன்றாய் இருக்க ஆண்டவர் இயேசு நமக்காக ஜெபம் செய்தார். அந்த ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஒரு மனம் என்று சொல்லும்போது ஒரே கருத்துடையவர்களாய் இருப்பது அல்ல. அதாவது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இப்போ நாளைக்கு ஒரு சமையல் பண்ணணும்னு நீங்கள் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஒரு ஆளுக்கு மீன் குழம்பு ஓகேயா இருக்கும், இன்னொரு ஆளுக்கு கறி குழம்பு கேட்பாங்க, இன்னொரு ஆள் சாம்பார் வைக்க நல்லா இருக்கும்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் கருத்துக்கள் வித்தியாசமாக இருப்பது தவறல்ல. ஸ்தோத்திரம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் இருக்கும். கணவனுக்கு ஒரு விதமான கருத்து, மனைவிக்கு ஒரு விதமான கருத்து, பிள்ளைகளுக்கு ஒரு விதமான கருத்து. 3 பேரும் 3 விதமாக சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க, 5 பேராக இருந்தால் 5 விதமாக. ஆனால் அந்த நாளுக்கு என்ன குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் இணைஞ்சு ஸ்தோத்திரம் இன்னைக்கு எந்த சமைச்சா சரியாக இருக்கும் இந்த நாளில் அப்படின்னு டிசைட் பண்ணி எது அன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமோ, எது நல்லதோ அதுக்கு எல்லாரும் ஒரே முடிவுக்கு வருவது தான் ஒரு மனம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும், ஒப்பீனியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் முடிவு அப்படின்னு வரும்போது அது ஒரே முடிவாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனம் என்று சொல்லப்படுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்படிதான் சபையிலையும் அப்படிதான் ஊழியத்திலும் பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு நிலைகள் நமக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எந்த காரியம் சபைக்கு நல்லதாக இருக்குமோ அந்த விஷயத்துக்கு எல்லாரும் அந்த ஒரே முடிவுக்கு வர்றோம் பாருங்க, அதுதான் ஒரு மனம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பல்வேறு நமக்கு கருத்துக்கள் இருந்தாலும் எது உங்கள் தொழில், உங்கள் வியாபாரத்துக்கு, உங்கள் வேலைக்கு எது கரெக்டாக இருக்கும், எது ஆப்டாக இருக்கும், அந்த முடிவுக்கு எல்லாரும் ஒன்றாய் வருவது தான் ஸ்தோத்திரம் ஒரு மனம். ஒரு மனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 1:10 சேர்ந்து வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தமிழில். ஸ்தோத்திரம். புத்தி சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் ஐ ஹாவ் எ சீரியஸ் கன்சர்ன் டு பிரிங் அப் வித் யூ. அதாவது ஒரு தீவிரமான கவலை அல்ல கரிசனை, சரியான வார்த்தை கரிசனை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மேல ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கன்சர்ன், ஒரு கவலை இருக்குது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்ன நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பது, யூ மஸ்ட் கெட் அலாங் வித் ஈச் அதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருப்பது தான் ஒரு மனம், ஒன்னஸ். நாம் குடும்பத்தில், சபையில், வேலை ஸ்தலத்தில் இதை நாம் எங்கே பார்க்கிறோமோ அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கணவனுடைய அவர் வாழ்ந்து வளர்ந்த விதத்திலிருந்து அவர் யோசிப்பார். மனைவி வாழ்ந்து வளர்ந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க யோசிப்பாங்க. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு விஷயத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நடத்துதலின்படி
எது இந்த சூழ்நிலைக்கு, நம்ம குடும்பத்திற்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு சரியாக இருக்குமோ, ஆண்டவர் சொல்கிறாரோ, அதற்கு நாம் அந்த முடிவுக்கு நாம் எல்லாரும் ஒன்றாய் வந்து சேர்றோம் பாருங்கள். அந்த பாயிண்டில் நிற்கிறோமே, அதுதான் ஒரு மனம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா ஒரே ஆளுக்குள்ளே பல மனமும் வரும், ஒரே ஆளுக்குள்ளே பல மனம் வரும். அப்போ அந்த ஒரு மனம் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைக்காக, சபையின் நன்மைக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக எது சரியாக இருக்குமோ அதற்கு, அந்த முடிவுக்கு நாம் இசைந்து இணக்கமாக, ஆமென் ஸ்தோத்திரம், அதற்கு அந்த முடிவில் நம்ம ஒன்றா வருவது தான் ஒரு மனம் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனதுக்கு நம்மெல்லாம் காரணமாக இருக்கணுமா? ஆமென். ஒரு மனம் உண்டாக நீங்கள் காரணமாக இருக்கணும். ஃபேமிலியில், சர்ச்சில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், ஸ்தோத்திரம், எங்கேயுமே குழப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு மனம் உண்டாக எப்படி இருக்கணும்? காரணமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். உங்களால் ஒரு மனம் உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்கிரீனில் கூட பார்த்து வாசிக்கலாம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற ஆறுதல். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் உண்டாகிற. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தான் ஆறுதல் இருக்கு. இந்த உலகத்தில் இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவுக்குள் அவன் வர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மனதை நம்ம காத்து கொள்வதற்கு என்ன செய்ய போகிறோம்? ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனதை காத்து கொள்ள ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். ஒரு மனதினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களில் ஒரு 4 காரியங்களை பார்க்க போகிறோம். ஆமென். இந்த ஒரு மனதை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த மெசேஜ் பைபிளில் அந்த டிரான்ஸ்லேஷனில் விதமாக சொல்லப்படுது. இஃப் யூ ஹாவ் காட்டன் எனிதிங் அட் ஆல் அவுட் ஆஃப் ஃபாலோயிங் கிரைஸ்ட், இஃப் ஹிஸ் லவ் ஹாஸ் மேட் எனி டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப். அதாவது தமிழாக்கம் அதை கரெக்டாக அப்படியே சொன்னால், கிறிஸ்துவை பின்பற்றுவதின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது பெற்றிருக்கிறோம் என்றால், ஆண்டவரிடத்தில் அவரை பின்பற்றுகிறனால நம்ம ஏதாவது அவர்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்கிறோம்னா, அவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்றால் ஒரு 3 காரியங்களை கீழே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன? 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆங்கில வேதாமத்தில் அக்ரி வித் ஈச் அதர். 2ஆவதாக லவ் ஈச் அதர். 3ஆவதாக வி டீப் ஸ்பிரிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வி டீப் ஸ்பிரிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஆவியில் இணைவது, ஆவியில் இணைவது. அப்போ முதலாவதாக அக்ரி வித் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது. இன்னொரு விதத்தில் ஒருவருக்கொருவர் ஒத்து போவது. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவருக்கொருவர். குடும்பத்தில் இந்த நிலை வந்துருச்சுன்னா பிரச்சனையே வராது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவை பின்பற்றுவதின் மூலம் நீங்கள் எதையாவது அவர்கிட்ட பெற்றுக்கொண்டீங்கன்னா, அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்றால், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போவீர்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள சில மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மையிலேயே இந்த அன்பு நமக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்றால், ஸ்தோத்திரம், நாம்
ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வருவோம். ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வருவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம், தெரிந்த வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எவ்வளோ ஆண்டவர் தெளிவாக சொல்றார் பாருங்க. எல்லாரும், among us you are all equal அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சபை அவருடைய குடும்பம். இது கிரைஸ்ட் ஃபேமிலி, கிறிஸ்துவின் குடும்பம். இந்த குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இல்லை. எல்லாரும் இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அக்செப்ட் பண்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நமக்கு அந்த பிரிவிலேஜை கொடுக்கிறார், ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே இந்த சம உரிமை கொடுக்கப்படுகிறது இல்லை. சபையில தேவராஜ்யத்துக்குள்ள எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் எழுதுறனால அமைதியாக இருக்கிறீங்களா, இல்லை புரியாமல் அமைதியாக இருக்கிறீங்களா, இல்லை புரிஞ்சு இது ஒத்து வராதுன்னு அமைதியாக இருக்கிறீங்களா தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார். ஸ்தோத்திரம். அதான் திருச்சபை. ஆமென். கிரேக்கன் என்று இல்லை, யூதன் இல்லை. இந்த யூதர்களுக்கு மற்றவங்களை ரொம்ப அற்பமாக எண்ணி பழக்கம். ஸ்தோத்திரம். யாரையும் மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட, அதாவது பெண்களை கூட யூத சமுதாயத்தில் மதிக்காத ஒரு நிலைமை இருந்தது, சரித்திரம் சொல்லுகிறது. ஆகவே இங்கே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையில் சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆண் என்றும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் எல்லாரையும் கர்த்தர் ஊழியம் செய்ய வைக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாயிருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம எல்லாரையும் ஒன்றா வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாக இராமல் அநேக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிலர் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பிரிவினைகளுக்கு இடம் இல்லை, டிவிஷன்ஸ்க்கு இடம் இல்லை, பிளவுகளுக்கு இடம் இல்லை. குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஆவியினால தாகத்தை தீர்த்திருக்கிறாராம். அப்படி ஆண்டவர் வைத்திருக்கும் போது, ஸ்தோத்திரம், நான் முதல்ல சொன்ன மாதிரி கருத்துக்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அது பிரிவினைகளை கொண்டு வராதபடி. ஆமென். ஸ்தோத்திரம். எது நம்முடைய குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு, உங்கள் வேலைக்கு எது சரியாக இருக்குமோ, நல்லதாக இருக்குமோ, அந்த முடிவுக்கு எல்லாரும் நாம் வர வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஏன்னா ஆவியானவர் தானே பவுலை ஏவி அவருடைய வார்த்தையை தான் பவுல் எழுதுகிறார். ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்தை பாருங்க. இந்த சர்ச் என்பது ஒரு ஃபேமிலி. இந்த குடும்பத்தில் நம்ம எல்லாம் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள். கிறிஸ்து இயேசு சபைக்கு தலை, சபையாகிய நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். ஆமென். அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை இன்று வைத்திருக்கிறார் என்றால், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் எதுவுமே எங்கேயும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒன்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைனிங் ஒன்னஸ்.
இந்த ஒருமைப்பாட்டை நாம் பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருமைப்பாட்டை கெடுக்கிற எதற்கும் உங்கள் லைஃப்பில் இடம் கொடுக்காதீங்க. ஒன்னஸ் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஒருமனை இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் குழப்பங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒருமனை இல்லாத இடத்துல ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கூட என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. ஆகவே ஒரு மனம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அங்கே பார்க்கும்போது கொரிந்து சபையில் சில காரியங்களை பவுல் கரெக்ட் பண்ணுறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய பகுதிகளை சரி செய்ய, நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சரி செய்ய வேண்டிய பகுதிகள் கரெக்ட் பண்ணணும். அங்கே சொல்கிறாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆமென், பவுல் மூலமாக 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே நட்டது பவுல், நீர்ப்பாய்ச்சினது அப்பல்லோ, விளைய செய்கிறதுக்கு தேவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவுடைய ஊழியம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ரட்சிப்பதற்கு பல பேரை யூஸ் பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவுடைய ஊழியம் ஒரு நாள் நின்று போகாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் நட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றார். நடுவதற்கு ஒரு ஆளை யூஸ் பண்ணார்னா நீர் பாய்ச்சுவதற்கு இன்னொரு ஊழியரை கர்த்தர் யூஸ் பண்ணுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆனால் என்ன செஞ்சாலும் கடைசியில் அவர் விளைய செய்யலைன்னா ஒன்றுமே நடக்காது. ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை ரட்சிக்கலைன்னா அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே பவுல் இதை தெளிவாக சபைக்கு எழுதுகிறார். 8ஆம் வசனத்தை பாருங்க. நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். 7ஆம் வசனத்தில் நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. ஃபைனல் அவர் கையில் இருக்கு. விளைய செய்கிறது அவரால் தான் முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு மனதை காத்துக்கொள்வதற்காக உங்கள் குடும்பத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். இந்த இணக்கமாக போகிற ஒரு ஸ்பிரிட், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, அதைத்தான் இங்கே ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு சபையில் வலியுறுத்தி சொல்லுகிறார். யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, அடிமன் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். சபை என்றால் அப்படிதான். அப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வரும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், சபை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 2வது, இந்த ஒரு மனதை காத்துக்கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் நேசிப்பது, லவ் ஈச் அதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு தான் ஒரு மனதை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்கிறது. அன்பு இல்லாமல் நம்மளால் ஒரு மனமாக வாழ முடியாது, ஒரு மனமாக வாழ முடியாது. ஸ்தோத்திரம். ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரு மனம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றா டிராவல் பண்ணாலும் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அன்பு தான் என்ன செய்கிறது, ஒரு மனதை நமக்குள்ள காத்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் முழு அதிகாரமும் அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். அன்பு தங்களிடத்தில் இல்லாத ஒன்று பிறரிடத்தில் இருந்தாலும் கோபப்படாது, வருத்தப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னிடத்தில் இல்லாத ஒன்று இன்னொருவர்கிட்ட இருந்தால் இந்த அன்பு இருக்கும் என்றால் நான் வருத்தப்பட மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். அப்போ ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் போது ஒரு மனம் எளிதாக வருகிறது, ஒரு மனம் எளிதாக வருகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது சேர்ந்து வாசிப்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம்
சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த அன்பு ஆபிரகாமுக்கு இருந்தனால அங்கே பிரச்சனையில் கவனம் செலுத்தலை, பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்துகிறான். எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உன்னால தான் இப்படி ஆச்சு, உன்னை கல்யாணம் கட்டினால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இல்லைன்னா ஆள் இருக்கதே கஷ்டம். அப்படி சில நேரம் யாரையோ பிளேம் பண்ணுற ஒரு ஸ்பிரிட், பிளேமிங் ஸ்பிரிட், மற்றவங்க மேலே பழி சுமத்துகிற ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். எப்போவுமே தப்பு நடந்துட்டுன்னா மற்றவங்க மேலே திருப்பிடுவோம். ஏதாவது நன்மை வந்துருச்சுன்னா நான் தாங்க காரணம், எல்லாத்துக்கும் நான் தான், என் உழைப்பு, என் பணம், நான் உழைச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன், நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு கிரெடிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிடுவோம், மைனஸ் எல்லாம் மற்றவங்க மேலே தள்ளிடுவோம். இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்ற பிரச்சனையில் நீங்கள் பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காம அதை எப்படி தீர்க்கலாம், சொல்யூஷன் என்ன? அவங்களே ஆபிரகாமே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பழக வேண்டும். ஸ்தோத்திரம். அது தொடரக்கூடாது. அவன் சொல்றான், நீ உனக்கு அந்த வாய்ப்பை தர்றேன், நீ சூஸ் பண்ணு, நீ செலக்ட் பண்ணு, நீ தெரிந்தெடுத்துக்கோ. பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனையை. ஆமென். கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில எந்த உறவா இருந்தாலும் பிரச்சனையை தீர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். ஆபிரகாம் அதுல கவனம் செலுத்தினான். அவன் மேல ஒரு அன்பு இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சோதம் குமாரா பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்ன போதும் 10 நீதிமான்கள் வரைக்கும் போராடி அவனுக்காக ஜெபம் பண்ணான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த அன்பு இருந்தனால எப்படியாவது ஒரு மனம் கற்றக்கூடாது. அவன் சொல்றான், அழகா சொல்றான், நாம் சகோதரர்கள் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, 8ஆம் வசனத்தின் கடைசியில் வாக்குவாதம் வேண்டாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு நாள் செய்தியில் சொன்னேன், இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஆர்கியூ பண்ணால் தூர விலகிடணும். ஆர்கியூ பண்ணுறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பைபிளில் நம்ம வாஸ்த அந்த வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அன்பினால் ஒன்றை சாதிக்கலாம், வாதாடி ஆர்கியூ பண்ணி. ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒன்றை சாதிக்க முடியாது. ஆர்கியூ பண்ண பிசாசு கொண்டாட்டமாக இருக்கும், அந்த ஸ்பிரிட் உள்ளே வந்துடும். இந்த உலகத்தில் ஆர்கியூ பண்ணா ஒரே இடம் கோர்ட்டு மட்டும்தான். ஆமென். ஸ்தோத்திரம். அட்வொகேட்டாக இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யலாம், வேலைக்காக ஆர்கியூ பண்ணலாம். மற்ற எந்த இடத்துலும் இந்த உலகத்தில் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு மனதை காத்து கொள்ளன்னா ஆபிரகாம் பாருங்க, ஆர்கியூ பண்ணலை, வாக்குவாதம் வேண்டாம், முடிச்சிட்டான். ஒரு என் கார்டு போடுறான், முடிச்சிருங்க. சில பிரச்சனைக்கு முடிவு உங்கள் கையில் தான் இருக்கு. பூட்டுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சாவி ஒன்று இருக்கும். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை சொன்னால் இவர் கோவப்படுவார்னு தெரிஞ்சால் அதை என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லி மறுபடியும் ப்ரொவோக் பண்ணி சிலர் தூண்டி விட்டு அதுக்கப்புறம் வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு என்ன செய்வாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சே. அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதும் அதை கண்டினியூ பண்ண வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம், அதை தொடர வைக்கனாலும் என்ன செய்யலாம், தொடர வைக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் ஆமென் ஒரு மனதை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வலது கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஒரு மனதை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக.
எந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது ஆண்டவரே. குடும்பமாக இருந்தாலும், வேலை ஸ்தலமாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், ஊழியமாக, வேலையா, பிஸ்னஸா, ஆமென் ஸ்தோத்திரம் எந்த நபர்களோடு நாங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது ஆண்டவரே. அன்பினால் நாங்கள் ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் நேசிக்க கிருபைகளை தாரும். பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த உதவி செய்யும். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அப்பப்போ அப்படியே ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ஆமென். கிருபை ஆண்டவர் தருவார். ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்கள். அவன் சீமான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எலியேசர் சொல்லும்போது என்னுடைய எஜமான் யார்? சாதாரண ஆள் இல்லை, அவர் சீமானாக இருக்கிறார். அவர் பெரிய ஆளுப்பா, அவர் சாதாரண ஆள் இல்லை. ஆதியாகமம் 24:35 பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். சாதாரண ஆள் இல்லை. அவன் விட்டு கொடுத்து போறதுக்கு அவன் நினச்சிருந்தா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய பவரை பயன்படுத்தி நான் சொல்கிறத கேளுன்னா லோத்து கேட்பான். அந்த இடத்துக்கு அவன் வரல, ஆர்கியூ பண்ண விடலை. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அதை பிரச்சனைக்கு தீர்வை ஆபிரகாம் கொண்டு வர்றான். ஆண்டவுடைய பிரசன்னத்தில் நிற்கிறவர்களால தான் பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்ற எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வராது. ஸ்தோத்திரம். தேவனோடு, தேவ சபையோடு நல்ல ஐக்கியமாக இருந்து அந்த உறவை காத்து கொண்டவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதிலே கவனம் செலுத்துவார்கள். அப்போ அன்பு என்ன செய்கிறது? ஒரு மனதை நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. 1 கொரிந்தியர் 13 சகலவற்றையும் தாங்கும்னு 7 சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அப்படி தாங்கி நிற்கணும். அதுதான் ஸ்தோத்திரம் ஒரு பராக்கிரமசாலி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த உடனே ரியாக்ட் பண்ணுறவங்க பலவீனமான பாண்டம். யார் பலசாலிகள் அப்படின்னா, என்ன வந்தாலும் அப்படி உள்ளே வச்சு ஸ்ட்ராங்காக நின்று பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் நிற்போம், என்ன வந்தாலும் சமாளிப்போம், அப்படி சொல்லுகிறவங்க மட்டும் இல்லை, அப்படி வாழுகிறவர்கள் தான் உண்மையிலே பலம் உள்ளவர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சின்ன பிரச்சனை வந்தவன சோர்ந்து போகிறது, சின்ன போராட்டம் வந்தவனை அப்படியே உட்காந்து தொய்ந்து போய் முகத்தை தொங்க போட்டு, பிறகு அண்ணாள்கிட்ட போய் எல்கானா கேட்ட மாதிரி, என்னம்மா வேணும் உனக்கு, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன், இப்படியெல்லாம் சொல்லி எத்தனை வருஷம் அப்படியே அந்த வளர்கிற நிலைக்கு வர வேண்டாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிற இடத்துக்கு வரணும். ஆமென். எல்கானா உண்மையிலே ஒரு நல்ல கணவன். எல்லா கணவன்மார் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் எல்கானா. பாருங்க, அந்த சூழ்நிலையில் அழகாக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறான். இன்றைக்கி நிறைய பேர் சூழ்நிலைகளை ஹேண்டில் பண்ண தெரியாது, ஏற்கனவே உடஞ்சி போய் இருப்பாங்க. இவங்க போய் திரும்ப பேசி இருக்கிறதையும் உடச்சி கூட கொஞ்சம் ஆளை விட்டுருவாங்க. அவன் எல்கானா அவன் அழகாக பேசி ஆலயத்தை கொண்டு போய் ஜெபம் வச்சு அற்புதத்தையும் வாங்க வச்சுட்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்படி ஒரு கரிசனை குடும்பத்தில் மனைவியின் மேல் என்ன வரணும்? கரிசனை வரணும். நீங்கள் மட்டும் போகிற இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு உங்கள் மனைவிக்கு என்னைக்கா வாங்கிட்டு போகிறீங்களா வீட்டுக்கு? நம்ம மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நேராக உறங்குறது தான். அங்கே என்ன இருக்குது, ஏதாவது வாங்கி நம்ம சாப்பிட்டதை வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கரிசனை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவர் சொல்றார், ஒரு குடும்பம் சொன்னாங்க, நம்ம சபையில் வெளியில இருந்து, என் பையனுக்கு எப்படியாவது சீக்கிரம் பொண்ணு பாருங்க பாஸ்டர், நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் வந்துடுவோம். இது என்னடா கொடுமையாக இருக்குது, பொண்ணு பார்த்தா வருவோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, பையனை சமாளிக்க முடியலை, 3 நேரம் சமைச்சு போடுறது கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யணும் தெரியலை, பாருங்கன்னு பயோடாட்டாலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாங்க ஜோமனை போன இடத்துல. நான் சொன்னேன், நல்ல ஒரு மெய்டை வச்சிடலாமே, 3 நேரம் சமைக்க ஒரு காசு கொடுத்தா நல்லா சமைக்கிற ஆட்கள் இருக்குது, சமைக்கிறதுக்காண்டி ஒரு கல்யாணம் தேவையா? இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற பிரச்சனை தான். கல்யாணம் அப்படின்னா ஒன்று வயசு வந்துட்டு, வயசாகிட்டே போகுது, வழுக்க விழுந்துடக்கூடாது, அதுக்கு முன்னால் பொண்ணை பார்த்துடணும் ஒன்று. 2வது
சாப்பாடு திண்டாட்டமாக இருக்கு, வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை. இதுக்காக அப்போ அந்த ஆண்டவர் ஏற்படுத்தின திருமண பந்தத்தின் நோக்கமே தெரியாமல் கல்யாணம் பண்ணால் குடும்பங்களில் என்ன வரும்? பிரச்சனை தான் வரும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் செய்யணும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஸ்தோத்திரம். ஆனால் வேலைக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காகத்தான் அப்படின்னு வந்தால் அந்த குடும்ப உறவு நிலைத்திருக்காது, உடைஞ்சிரும். ஸ்தோத்திரம். வேதத்தை நம்ம நல்லா வாசிக்கணும். நிறைய இடங்களில் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வர நாட்களில் நம்மளாம் அதை செய்ய போகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் 2 வாரம் சர்ச்சில் அட்டண்டன்ஸு, அதுக்கப்புறம் 2 வாரம் அட்டண்டன்ஸு, அதுக்கு இடையிலையும் இல்லை முன்னாலையும் இல்லை. எப்படி வசனத்தை விளங்க முடியும்? எப்படி குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்த முடியும்? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு சகலவற்றையும் தாங்குகிறது. ஆமென். சகலத்தையும் விசுவாசிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சகலத்தையும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒளியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையானவனு ஒளிந்து போ. சில இதில் வச்சுட்டு அந்நிய பாஷையே போயிடும் கொஞ்ச நாளில், அன்பு மட்டும் போதும். சிலர் பாரம்பரிய சபைகள்லாம் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அன்பாக இருந்தால் போதும். ஆண்டவர் அதை சொல்லலை. இந்த ஆவியின் வரங்கள், இந்த அபிஷேகம், இதெல்லாம் நிலைத்திருக்கன்னா நம்ம லைஃப்பில் அன்பு கடைசி வரை இருக்கணும். ஆமென். இதெல்லாம் இருந்து அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் ஆவியானவர் சொல்றார். நான் மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த உலகம் இன்றைக்கு அன்புக்காக ஏங்குகிறது. உலகம் ஏங்குகிற அன்பு வேற, தேவன் கொடுக்கிற அன்பு வேற. உலகம் தேடுகிற சமாதானம் வேற, தேவன் கொடுக்கிற சமாதானம் வேற. யோவான் 14:27 குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசிங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கும் என்ன இருக்கிறது? பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தின் அன்புக்கும் தேவன் தருகிற அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகம் ஒன்றை எதிர்பார்த்து அன்பு செலுத்தும், என் தேவன் எதையும் எதிர்பாராமல் நம்மிடத்தில் அன்பை அவர் செலுத்துகிறார். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எதிர்பார்ப்பில்லாத அன்பு தேவனுடைய அன்பு. இந்த அன்பு நமக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம், நாம் ஒரு மனதை காத்து கொள்வ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த வேர்டை பேசினா கோபம் வரும் அப்படின்னா அந்த வேர்டை பேசாமல் இருங்க. ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப அதையே சொல்லி ப்ரொவோக் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரச்சனைகள் மீண்டும் அதிகமாகும். சில வேணும்னே சொல்லுவாங்க, பிறகு கேட்பாங்க, இன்னைக்கு தானே சர்ச்சுக்கு போய் நல்லா ஆவியில் நிரம்பின மாதிரி இருந்த, பிறகு வீட்டில் வந்து இப்படி இருக்க. எந்த மனுஷனையும் அளவுக்கு மேலே சீண்டுனா என்ன ஆகும்? ஆமாம், எல்லாமே ஒரு லிமிட்டு தான். ஆனால் ஆண்டவர் எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நமக்கு பிரச்சனை வந்தாலும் தேவ பிள்ளைகள் சொல்லணும், சகலத்தையும் தாங்குகிற கிருபை, அந்த அன்பு ஆண்டவர் நமக்கு தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்காக கவலைப்பட்டு நீங்கள் உங்கள் சரீரத்தை கெடுக்கணும். 3வது, வி டீப் ஸ்பிரிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஆவியில் இணைக்கப்படுகிற அனுபவம். ஆவியில் கனெக்ட் ஆகணும், அப்போ தான் ஒருமைப்பாடு வருமா. இந்த ஒரு மனதை காத்துக்கொள்ளனா ஆவியில் கனெக்ட் ஆகணும். நல்ல கவனிங்க, இந்த ஆவியில் கனெக்ட் ஆகாமல் நம்ம ஜெபம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆவியில் இணைக்கப்படுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். இதைத்தான் ஆண்டவரும் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் வலியுறுத்துகிறார், ஆவியில் இணைக்கப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு
உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுறீங்க ஃபேமிலியா, குடும்ப ஜெபத்தில் ஒரு ஆள் ஒரு பக்கம் இழுக்க, இன்னொரு ஆள் இன்னொரு பக்கம் இழுக்க, ஒரு ஆள் தூங்க, ஆக மொத்தம் குடும்ப ஜெபம் அப்படியே போயிடும். அப்படி இல்லாமல் ஒருமைப்பாடு, அதான் கைகளை பிடித்து ஜெபம் பண்ணுறது. இந்த கைகளை பிடிச்சி ஏன் கணவன் மனைவியாக ஜெபம் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஆவியில் கனெக்ட் ஆவீங்க. அதிலெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணனா சும்மா இல்லை, அது என்ன செய்யுது, ஆவியை கனெக்ட் பண்ணுது. சர்ச்சில் நம்ம அடிக்கடி என்ன செய்கிறோம், லீடர்ஸ்லாம் ஜெபம் பண்ணும்போது கைகளை பிடிச்சி ஜெபம் பண்ணுறோம், கைகளை கோர்த்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவியில் ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. ஒரு ஜெபம், அதுக்கு தான் உபவாச ஜெபம். இந்த ஆவியில் இணைவது அப்படின்னா அதுக்கு தான் ஃபாஸ்டிங் ப்ரேயர். நீங்கள் சர்ச்சில் வந்து உபவாச ஜெபத்தில் வந்து பாருங்கள், இந்த ஆவியில் கனெக்ட் ஆயிடுவீங்க. உங்கள் ஆவி ஊழியக்காரருடைய பாஸ்டருடைய ஆவியோட கனெக்ட் ஆனாதான் ஸ்தோத்திரம் ஜெபத்திற்கு என்ன வரும், பதில் வரும். நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். இங்கேருந்து நான் ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோட ஆவியோட கனெக்ட் ஆகணும். நீங்கள் அப்படி கனெக்ட் ஆகும்போது தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. மறுபடி அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம், மறுபடி வாசிக்க போகிறோம். பூமியில் நம்ம எந்த காரியத்தை குறித்தாவது, வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் ஒருமைப்பட்டிருந்தால் நம்ம கனெக்ட் ஆகணும் ஆவியில். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும்னு கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். என்ன கேட்குறோமோ ஒரு மனதோட ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா. ஒரு மனதோட ஜெபம், அதான் ஆவியில இணைக்கப்படுற அனுபவம். சில நேரம் இந்த ஆவி தொய்ந்து போயிடும். அப்போ தான் ஜெபங்களுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து உங்களை அப்பப்போ ரினிவல் பண்ணி உங்கள் ஆவியை புதுப்பித்து ஸ்தோத்திர ஆண்டவரோட கனெக்டாக கர்த்தர் கிருபைகளை தருவாராக. 133ஆம் சங்கீதம் முதல் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. when brothers and sisters get along அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இணக்கமாக, சகோதர சகோதரிகள் இணக்கமாக ஒருமித்து வரும்போது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த சங்கீதத்தில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த 133ஆம் சங்கீதத்திலே நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று நன்மை. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்று என்னது? அந்த ஒரு மனம் வந்துருச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள நன்மை வந்துடும். உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை பார்ப்பீங்க. ரெண்டாவது இன்பம். எத்தனை இன்பமுமானது. ஒரே கசப்பு வைராக்கியம் அப்படின்னா அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு இன்பத்தை கர்த்தர் தருவா. உங்க குடும்பம் சந்தோஷமா மாறும், பரலோகமா மாறும். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பரலோக ராஜ்யமா மாற வேண்டாம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி சந்தோஷம் நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கணும். பிள்ளைகள் வெளியில போய் சந்தோஷத்தை தேடக்கூடாது. எப்போ வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற நிலைக்கு உங்க வீடை ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஹவுஸ் ஆண்டவர் மாற்றுவாராக. ஆமென். எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சிலர் நினைக்கிற அளவில் வீடு இருக்கக்கூடாது. எப்பண்டா வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற நிலையில் வீடு என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டாவது ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு இன்பம். நிறைய இன்பங்கள் வீட்டில் தடைப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார் உங்கள் வீட்டுக்கு இன்பம் வரும். ஆமென். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு ஆரோண்டிய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அபிஷேகம். மூன்றாவது அபிஷேகம் வருது. ஒரு மனம் இல்லாத இடத்துல அபிஷேகமும் இருக்காது. ஒன்னஸ் இல்லைன்னா நீங்கள் அனாயிண்டிங்கை பெற முடியாது. ஸ்தோத்திரம். பெந்தைகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்பட்ட போது அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு மனம். 4வது ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும், அதாவது தொடர்ச்சியான ஆசீர்வாதம், கண்டினியூஸா, பாதியில் நிற்காது. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது மாறக்கூடியது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் ஒரு லிமிட், ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டது அந்த ஆசீர்வாதம். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து 5வது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு ஜீவனையும். அப்படின்னா நித்திய ஜீவன்.
பரலோக ராஜ்யம், இட்டர்னல் பிளஸ்ஸிங், நித்திய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர்றாரு. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் எங்கே வருது? தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமைப்பாட்டுக்குள்ள சபை வரும்போது, ஒருமைப்பாட்டுக்குள்ள உங்கள் குடும்பம் வரும்போது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். கெட் அலாங் வித் ஈச் அதர். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை, ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் சொல்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும்போது ஆசீர்வாதங்கள் வருது. 4 ஆசீர்வாதங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக என்ன பிளஸ்ஸிங்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாக்கு பண்ணப்பட்ட வார்த்தைகள், காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றார். அப்போ முதலாவது பிளஸ்ஸிங், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த. ஒரு மனம் வந்துட்டுனா வாக்கு தத்தம் நிறைவேறிடும். இன்னைக்கு ஏன் நிறைவேறலை? 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, வாக்கு தத்தம் நிறைவேறலை. ஒரு மனதுக்குள்ளே வாங்க. உங்கள் குடும்பத்தில், வேலையில், சபைக்குள்ளே, ஊழியத்தில், வேலை ஸ்தலம், எல்லா காரியத்திலும் ஒரு மனதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் வரும். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேறிட்டு, குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு சொன்னார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வீட்டில் போய் வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே சொல்லப்பட்டபடியே, உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த லாஸ்ட் டேஸில் ஆண்டவர் எல்லார் மேலே அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். இந்த சர்ச்சில் ஒருவர் கூட அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன பாடுபட்டாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றை விட பிரதானமானது பிதாவின் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறலைன்னா நீங்க முழுமை அடைய முடியாது. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை பாதியில தான் நிற்கும். இந்த அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி, ஹாஃப் பேக்ட். பாதி தான் வெந்திருக்கும், பாதி தான் வெந்திருக்கும். அபிஷேகம் வந்தாதான், ஆமென், ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில முழுமையான சத்தியங்களை நீங்க விளங்கி கொள்ள முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆஃப் பாயில் லெவல்ல இருக்கக்கூடாது. அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும்? வரணும். அதுதான் அபிஷேகம். ஸ்தோத்திரம். சிலர் பெற்றிருப்பாங்க, ஆனால் கர்த்தரோட கனெக்ஷனே இருக்காது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போராடி கூட்டத்தோடு சேர்ந்து 2 பாஷையை பேசி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒப்பேற்றி கொண்டு அந்த நிலையெல்லாம் மாறணும். சரளமாக ஆண்டவர் பாஷைகளை தரணும். ட்ராவலில் பேசணும், பைக்கில் போகும்போது அந்நிய பாஷையில் பேசணும், கார் டிரைவ் பண்ணும்போது அந்நிய பாஷையில் பேசணும். ஆமே, எத்தனை பேர் அந்த அனுபவத்தோடு இருக்கிறீங்க? ஆமேன், ஸ்தோத்திரம். குளிக்கும் போது அந்நிய பாஷையில் பேசலாம், தூங்கும்போது கூட என்ன செய்யலாம்? பேசலாம் அந்நிய பாஷையில், தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். எந்த நேரத்திலனாலும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணலாம், தடையே இல்லை. கடைசி நாட்களில் நிறைய கள்ள உபதேசங்கள், அபிஷேகம், ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க, வரம் என்று சொல்கிறாங்க. அடையாளமாகிய அந்நிய பாஷை அது எல்லாருக்கும் ஆண்டவர் தர்றாரு, எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 2வது வரம். 2 டைப் இருக்கு. இந்த வரங்கள் எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு. ஆனால் அடையாளமாகிய பாஷையை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பெற்றதின் வெளிப்படையான அடையாளம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை. நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா அந்நிய பாஷை. அப்போ சர்ச்சில் நல்ல அந்நிய பாஷை பேசணும். நீங்க இங்க அந்நிய பாஷை பேசலன்னா வீட்டில் எப்படி பேசுவீங்க? இங்க நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கரத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் எவ்வளோ பேர்? 120 பேர் அப்படின்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கிறோம். 13, 14 வசனங்கள், 15 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்நாட்களில் ஏறக்குறைய 120 பேர் சீஷர்களில் கூடியிருந்தாங்களாம். அவ்வளோ பேர் அபிஷேகத்தை பெற்று, அபிஷேகம் பெற்றது நூற்றுக்கணக்கான பேர்.
ஆனால் ரட்சிக்கப்பட்டது 3000 பேர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றது 120. சரி, அந்த கணக்குப்படி வச்சாலும் சரி, அதெல்லாம் கடந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 120 அங்க சொல்லப்பட்ட பிரகாரம் 120 பேர் பெற்ற அபிஷேகத்தினால 3000 பேர் சர்ச்சுக்குள்ள வந்தாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் கடைசி கால எழுப்புதல். 120 பேரை வச்சு 3000 பேரை உள்ள கொண்டு வர்றார் ஆண்டவர். அபிஷேகம் பெற்ற 100 பேர் நம்ம சர்ச்சில் இருந்தா போதுங்க, சபை 3000 மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அபிஷேகம் பெற்ற 100 பேர் நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சா போதும். அபிஷேகம் பெற்ற 100 பேர் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவித்தா போதும். 3000 பேர் அந்த சர்ச்சுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2:32 அவங்க சொல்றாங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினதற்கு இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கோம். மறுதலித்த பேதுரு அவன் சொல்றான், நான் தான் ஸ்தோத்திரம், விட்னஸ் நாங்க தான், சாட்சி நாங்க தான், கண்ணால பார்த்தோம், ஐ விட்னஸ். இன்னைக்கு இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் நம்ம எல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். இந்த ஒரு மனம் இது நமக்குள்ள வரும்போது ஸ்தோத்திரம் இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசுவுக்கு சாட்சிகளாய் மாறுவோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு, இந்த உலகத்துல அவருக்கு சாட்சிகளா நம்ம வாழணும். வேற யாருக்காண்டி வாழக்கூடாது. உலகத்துக்காண்டி வாழ்ந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போய்வீங்க. குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைக்காகத்தாயா வாழ்றேன், வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு வந்துடும். அப்படி சொல்லாதீங்க. இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று வாழ ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. கடைசி வரைக்கும் போற இடத்துல எல்லாம் சாட்சி. ஆமென். எருசலேம் குடும்பத்துல சாட்சி. எருசலேம் என்றால் சபை, சபையில சாட்சி, எல்லா இடங்கள்லயும் சாட்சி. இயேசுவுக்கு சாட்சியா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லணும், இந்த கிறிஸ்தவன் இவன் உண்மையா இருப்பான், இவன் பொய் சொல்ல மாட்டான், இவங்க ஏமாற்ற மாட்டாங்க. கிறிஸ்தவங்க சர்வசாதாரணமா போய் வாயில ஸ்தோத்திரம் அப்படி அடிச்சு விட்டு தூங்கிட்டு இருக்கும் போது கூட அப்படியே சரளமா பேசி பழகி எப்படி சாட்சியா மாற முடியும்? ஆண்டவர் நம்மிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். இயேசுவுக்கு சாட்சிகளா மாறணும். மூன்றாவது ஆசீர்வாதம் அப்போஸ்தலர் 2:37 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 42 அவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. மூன்றாவது ஆசீர்வாதம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. என்ன செய்யணும்னு கேட்டது மட்டுமல்ல, அந்த அனுபவத்திற்குள் தங்களை கொண்டு வருவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகினாங்க. இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரணும்னா உலகத்தை விட்டு வெளியே வரணும். உலக அனுபவங்கள், வேஷங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மை தொடரக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், முதல் பிரசங்கத்திலே சொல்றார், மாறுபாடான சந்ததி இதை விட்டு வெளியே வா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள், எதெல்லாம் நம்மளை கரப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஸ்தோத்திரம் கரப்ஷன், இதெல்லாம் விடணும். மாறுபாடான சந்ததிகள், உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை கெடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டு வெளியே வாங்க. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை எதெல்லாம் கெடுக்குது, ஸ்தோத்திரம் அதை விட்டு வெளியே வாங்க. உங்க ஜெப வாழ்க்கை எதெல்லாம் கெடுக்குது அதை விட்டு வெளியே வாங்க. ஜெபம் பண்ண முடியலையே, பைபிள் வாசிக்க முடியலையே, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிப்போம். 40ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, எல்லாரும் சொல்லுங்க, இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. மாறுபாடான சந்ததியை வச்சுட்டு அதை விட்டு விலகாம நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா வாழ முடியாது.
2 படகுல சவாரி பண்ண முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு ஊழியம், மற்ற நாள்லாம் உலகத்துக்கு, பணத்துக்கு. ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு அப்படி அல்ல. நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, ஆமென், நல்ல குடும்பத்தை நடத்துங்க. அதுக்கு நடுவில் கர்த்தருக்கு உண்மையா இருங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கற்றக்கு, சபை வளர்ச்சிக்காக பிரயாசப்படுங்க. ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எதை விட்டு ஸ்தோத்திரம் விலகணுமோ அதெல்லாம் விட்டு விலக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது 3வது ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா கவலையே வேண்டாம், அவர் எல்லாத்தையும் அழகா நடத்துவார். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணி கர்த்தர் கையில் கொடுத்து வண்டி போயிட்டே இருக்கலாம். அவர் கையில் ஒன்றை கொடுத்துட்டோம்னா அவர் கரெக்டாக அதை பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அர்ப்பணம் இல்லாத ஜீவியத்தில் பயம் இருக்கும். எப்போ என்ன நடக்கும் தெரியலையே, எப்போ என்ன நடக்கும் தெரியலையே. கெட்ட கனவு வருது, கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கு, ராத்திரி ஏதோ ஒன்று அப்படியே இருட்டா இருக்கு. வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். அது ஆசீர்வாதம். நேற்று விடிய காலம் 3:30 மணிக்கு, இன்னைக்கு விடிய காலம் 3:30 மணிக்கு ஒரு ஃபோன். நான் ப்ரேயரில் இருக்கிறேன், சரி அர்ஜென்ட்டான ஃபோனாக இருக்குன்னு எடுத்தேன். அவங்க ஒரு மெடிக்கல், ஸ்தோத்திரம், ஒரு மருத்துவ உதவிக்காக திடீர்னு அவங்களுடைய தாயாருக்கு அவங்க ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகி, ஸ்தோத்திரம், ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்து விடிய காலம் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்குன்னு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். அவங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க, இவ்வளோ போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. அதே நேரத்தில் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தை என்ன செய்ய போகிறோம், வீட்டில் வைக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நானும் சொன்னேன், அவங்க வீட்டிலையும் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் மறுபடியும் சில காரியங்களை பேசுகிறார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டோம்னா ஆண்டவர் அழகாக நடத்துவார். அவரை நம்ம பைலட்டாக அக்செப்ட் பண்ணணும், அவரை கேப்டனாக இருக்க விடணும். இல்லை நானே இருக்கிறேன் ஐயா, நான் தான் கேப்டன் அப்படின்னா அவர் அமைதியாக உட்காந்துருப்பார். அவர் கையில் வண்டியை கொடுத்து நீங்கள் ஓட்டுங்க ஆண்டவரை, நீங்கள் கேப்டனாக இருங்க, நீங்கள் பைலட்டாக இருங்க, நாங்கள் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். எத்தனை பேர் அந்த நிலைக்கு வர விரும்புகிறீங்க? எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிட்டோம் ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் சும்மா இருப்பார். ஆண்டவர் சொல்லார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன். இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ளே வரணும். 4வது கடைசி ஆசீர்வாதம் அப்போஸ்தலர் 2:47. ஹோல் பைபிள்லேருந்து எடுத்தால் பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஒரு அதிகாரத்திலேருந்து எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ எடுத்திருக்கு. அப்போஸ்தலர் 2:47 கடைசி பகுதியை வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். அப்போ சபையில் ஆத்துமாக்களின் பெருக்கம் 4வது ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, சபையில் நீங்க ஒரு மனமா நம்ம மாறிட்டோம்னா நமக்குள்ள வர்ற ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க, சபையில பெருக்கத்தை பார்ப்போம். குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் உண்டாகும். உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயரும். உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க. சபையில் ஒரு மனம் இருந்தால் சபை பெருகிட்டே இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். 3000 முதல் நாள், ஆமென், ஸ்தோத்திரம், 120 பேருடைய ஜெபத்தினால் 3000 பேரை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்தார். இப்போ இவங்க போய் ஊழியம் செஞ்சு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க, 5000 மாறிட்டு கொஞ்ச நாட்களுக்குள்ள 5000 மாறுது. 1-2 வரக்கூடாது சர்ச்சுக்குள்ள. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே, 100கணக்கான பேர் கும்பலா சாரையா சர்ச்சுக்குள்ள ஆத்துமாக்கள் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ திடீர்னு வந்துட்டாங்களே, என்ன பண்றது, உட்கார வைக்க இடம் இல்லையே, சேர்ஸ் இல்லையே அப்படின்னு பதறணும் எல்லாரும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் ஒரு நாள் இந்த சபையில் ஆத்துமாக்களை நிச்சயம் தருவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மனம் நமக்குள்ள வரும்போது பெருக்கம் உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மனம் வரும்போது ஒரு மனதை காத்து கொள்றதுக்கு முயற்சி எடுக்கணும். இருக்க ஒரு மனதையும்
கெடுத்துடக்கூடாது. ஒரு மனதை காத்துக்கொள்ள. எல்லா இடத்துலையும் போராட்டம் இருக்கும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு மனதை காத்துக்கொள்ள. ஆமாம். எல்லாமே 100% சரியாக இருக்காது. நீங்கள் ஒரு மனம்னு சொல்லும்போது 100% எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மனம். அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலைக்கு நடுவிலும் ஆமென் நாம் ஒரு மனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை நேரத்தில் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று